வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு காமெடி தான் போயிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைமா இருந்துச்சு. சொல்லப்போனா அது பெரிய சம்பவம் மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த ஒரு சம்பவம் வந்துட்டு வேற மாதிரி எப்படின்னா அந்த சம்பவம் வந்துட்டு ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை வந்துட்டு வச்சு செய்யற மாதிரியே எனக்கு தோணுன மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பாக்குறப்ப நம்ம சேனல் புதுசா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து 20 பேர் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். அண்ட் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருணுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு இதுதான் போயிட்டு இருந்துச்சு சம்பவம். என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா இது வந்து சௌந்தர்யாவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு பழசு வந்துட்டு ஞாபகப்படுத்தி என்னை எப்படி வச்சு செஞ்சீங்க 2 வாரமா வந்துட்டு தண்ணி கொண்டு வரதுக்கு என்ன எப்படி செஞ்சீங்க அது வந்துட்டு நான் இந்த வாட்டி நிரூபிக்கிறேன்டா. இனிமே எங்க பக்கத்து தானே தண்ணி இருக்கு, சமைக்கிற எங்க பக்கத்து தானே வரணும், நான் வச்சு சேரண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சம்பவம் தான். அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் நடக்குது. நம்ம ஜாக்லின் வீட்டு கோட்டை தாண்டி சமைக்க வரணும்னா நம்ம டாஸ்க் கொடுக்கணும். ஜாக்லின் வந்துட்டு கொடுக்கணும். அது வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் கொடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு ஜாக்லின் கொடுக்க சொல்லும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா டான்ஸ் ஆடணும், நான் சொல்ற ஸ்டெப் வந்துட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பவித்ரா பேட்டரி மாத்தமோ பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சௌந்தர்யா வந்துட்டு டான்ஸ் ஆடணும், நான் ஆடுற டான்ஸ் வந்துட்டு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பிரசாத் வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு செம்மையா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடி இருந்தாங்க. லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க, போக போக பார்த்தா அப்படியே அவங்களே வந்துட்டு சவுந்தர்யா வந்து பயங்கரமா வந்துட்டு டான்ஸ் அவங்க பாட்டியா ஏதோ ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. என்னமா ஒழுங்கா பண்ணுமா, எனக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ஒழுங்கா பண்ணுமா, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுமா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் பிரசாத் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசிட்டு இருந்தாப்ல. 2 பேருமே வந்துட்டு செம்மையா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு ஃபன் பண்றதுலாம். இந்த மாதிரி வந்துட்டு செம்மையா ஒரு ஃபன் பண்றது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு அழகா வந்துட்டு அவங்க ரியாலிட்டியாவே வர மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஒரு சூப்பர் அந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அந்த சுனிதா மாதிரி டான்ஸ் ஆனது அந்த ஒரு மாதிரி இருக்கட்டும், அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியலா பண்ணும்போது வந்துட்டு அது செம்ம ஒரு ஃபன்னா கொண்டு போற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஒவ்வொரு இதுல மட்டும் தான் அவங்க வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி எனக்கு மேபி தோணுது. அந்த இப்போ கூட ஒரு 2-3 வாரமாவே அவங்க வந்துட்டு சுத்தமா வெளியில தெரியல. ஏன்னா சௌந்தர்யா இருக்காங்களா, எந்த மூலையிலடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சத்தியமா அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. எங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு இதுலயும் காணோம். நம்ம நேத்து வந்துட்டு அந்த ஒரு பணியாளர் எப்படின்னா ராஜாராணி டாஸ்க் அந்த ஒரு டாஸ்க்கு சுத்தமா அவங்க வெளியிலே தரல. 2 வாரமா வந்துட்டு எங்கடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. அதனால வந்துட்டு இந்த தாட்டி வந்துட்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க சௌந்தர்யாக்கு. அதை நம்ம பாத்துருந்தோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ஃபன் மூடு அந்த ரியலா அந்த ஃபன் பண்றதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபன் பண்றதா அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு நிறைய இது ஃபன் பண்றதெல்லாம் வெளியில செம்மையா வந்துட்டு சோசியல் மீடியால அதிகமா ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபன் டாஸ்கா ஏதாச்சும் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது மூலியமா எனக்கே தெரியுது. ஆனா அருண் பிரசாத் அந்த ஸ்டெப்ல வந்துட்டு போட்ட ஸ்டெப்ல பயங்கரங்க. சௌந்தர்யா போட்ட ஸ்டெப்லாம் தலைவர் வந்துட்டு அவரு வந்துட்டு இப்படி ஆடினா அப்படி ஆடுறாப்ல அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா ஸ்டெப் போட்டு இருந்தாங்க. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கேன். நான் என் புரிதலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.